அனைவருக்கும் வணக்கங்க. ஒவ்வொரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளை ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா திதி அப்படின்னு ஒன்று வருங்க. வளர்பிறை திதி 15ங்க, தேய்பிறை திதி 15 வருங்க. பிரதமை, அஷ்டமி, துதி, திருதி, சதுர்த்தி, பஞ்சமி, திரியோதசி, சஷ்டி, சப்தமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, சதுர்தசிங்க. இது 13 திதி இதில் இருக்குங்க. 2 திதி பௌர்ணமி, அமாவாசை. மொத்தம் 15 திதிகளுக்கும் விஷசூனிய ராசிகள்னு இருக்குங்க. இப்போ பிரதமை எடுத்துட்டிங்கன்னா துலாமும் மகரம் வரும். துதியை எடுத்துட்டிங்கன்னா தனுசு மீனம். இப்படி ஒவ்வொரு திதிக்கும் விஷசூனிய ராசிகள்னு நாங்கள் கொடுத்துருக்கோம். தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு மருமக பிள்ளை பிரதமை திதி இருந்து கணவர் இவங்கெல்லாம் துலாம் மகர ராசியில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒத்து போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பஞ்சமை திதியில் ஒரு பெண் பிள்ளை இருந்ததுன்னா மிதுனம் கன்னி மாமியார் வரக்கூடாதுங்க ராசி, கணவர் ராசி வரக்கூடாதுங்க. இது மாதிரி இதில் விஷசூனிய ராசி இருக்குது. பௌர்ணமி அமாவாசை திதிகளுக்கு சூனிய ராசிகள் இல்லைங்க. இந்த விவரமாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க, டவுன்லோடு பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த விஷசூனிய ராசியில் சேர்த்துக்க கூடாதுங்க. இது இல்லாத பார்த்துக்கணுங்க. வணக்கம், நன்றிங்க.